மக்கள் அச்சப்படும் அளவுக்கு பெரிய அளவிலான மழைக்கு வாய்ப்பில்லை என சுயாதீன வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ராஜ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை மற்றும் தமிழகத்தில் அடுத்து மழைக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு? எந்த இடங்கள்ல மழை பொழிவு அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சார்? இன்று காலை வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா கடலோர மாவட்டங்களில் நல்ல கனமழை பெய்ததை பார்த்தோம். மயிலாடுதுறையாக இருக்கட்டும், கடலூர், பாண்டிச்சேரி, விழுப்புரம் பகுதிகள் மற்றும் நம்ம கேடிசிசின்னு சொல்கிற நம்ம சென்னை, காஞ்சிபுரம், திருநெல்வேலி நமக்கு வந்து கனமழை பெய்ததை பார்த்துருக்கோம். காலைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த காற்றழுத்த பகுதியானது இப்போ வந்து அந்த பாண்டிச்சேரி மற்றும் சென்னைக்கு அருகே நமக்கு வந்து ஒரு வலுவிழந்த நிலையில தான் நம்ம இருக்கிறத பார்க்குறோம். இது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உள்நோக்கி ஏற்கனவே நமக்கு வந்து அரபிக்கடலில் வந்து ஒரு காற்றழுத்த மண்டலம் டிப்ரெஷன் நம்ம நிலை கொள்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ அதுலேருந்து ஒரு ட்ரஃப் வந்து இதுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி ரெண்டும் இன்டர் கனெக்டட் மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ அது அப்படியே வந்து உள்நோக்கி சென்று அது வந்து ஒரு ஃபிஸ்ல் அவுட் அதுக்கு மேலே வந்து இந்த காற்றழுத்த பகுதி இன்றோடு அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து குறையுதுன்னு நம்ம பார்க்குறோம். காவிரி படுகை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களில் மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு சார்? நேற்று மத்தியானத்திலேருந்தே நல்ல மழை டெல்டா பகுதியில் நல்ல மழை குறைந்து விட்டது தான் நம்ம சொல்லணும். ஸோ இது ஒரு அக்கேஷனல் ஸ்பெல்ஸ் தான் இருக்குமே தவிர, ஏன்னா காற்றழுத்த பகுதியான இது வந்து பார்த்தீங்கன்னா அதை தாண்டி போய்விட்டது. இப்போ கிட்டத்தட்ட நமக்கு புதுச்சேரி, சென்னைக்கு அருகே தான் அந்த காற்றழுத்த பகுதியானது வந்து இருக்கிறது, நிலை கொள்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ எப்போ அந்த காற்றழுத்த பகுதியை டெல்டா பகுதியை தாண்டி போய்விட்டதோ ஆட்டோமேட்டிக்காக டவுன் அதன் கீழ்ப்பகுதிகளில் வந்து நமக்கு வந்து மழையோட இது வந்து குறைந்து விட்டதை நம்ம காணப்படுகிறது. ஸோ அதனால பெரிய மழை இருக்காது, விட்டு விட்டு பெய்கிற மழைகள் அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்கும். இப்போ அடுத்து சில நாட்கள் மழைப்பொழிவு தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அரசும் மக்களும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எப்படி இருக்கணும், எந்த பகுதிகளில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கு சார்? பெரிய கனமழைன்றது இந்த காலையோடு நமக்கு முடிஞ்சு விட்டதுன்னு நம்ம சொல்லணும். ஸோ பெரிய மழை, அதாவது நம்ம தீபாவளிக்கு அப்புறம் பெய்ந்த டெல்டா மாவட்டமாக இருக்கட்டும், இன்று காலை விழுப்புரம், கடலூர் அந்த மாதிரி பெரிய மழைகளுக்கான வாய்ப்பு வந்து அடுத்த 2 நாட்கள் குறைவாக தான் இருக்கிறத பார்க்குறோம். வட தமிழகத்தில் கொஞ்சம் மேபி நம்ம திருவள்ளூர், ராணிப்பேட், வெள்ளூர் இந்த மாதிரி வட உள் மாவட்டங்களில் இந்த தண்டர்ஸ்டார்ம்ஸ் மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறோம். மற்றபடி பெருசாக வந்து மக்கள் அச்சப்படுற அளவுக்கு பெரிய மழை அடுத்த 2 நாட்களுக்கு வாய்ப்பு வந்து குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம்.